வந்து அந்த சஸ்பென்ஷனை கேன்சல் பண்ண வழி இருக்கான்னு ஆல் இந்தியா மெடிக்கல் கவுன்சில்ல ஒர்க் பண்ற என் ஃப்ரெண்டோட அப்பா கிட்ட கேட்டிருந்தேன். அவரு ஒரு வாட்டி நேர்ல வந்து பார்த்தா பண்ணிக்கலாம்னு சொன்னாரு. சரிம்மா, அத பத்தி அப்புறமா நம்ம பேசிக்கலாம். இப்போ நாங்க பர்சனலா கொஞ்சம் அவசரமா வெளியில கிளம்பிட்டு இருக்கோம். அப்புறமா பேசிப்போம். வாங்க போலாம். ஆண்டி ஒரு நிமிஷம். நீங்க தப்பா நினைக்கலனா அது என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்கலாமா ஆண்டி? ஏங்க அதான் பர்சனல்ல சொல்றோம்ல, அதுக்கப்புறம் அது என்ன ஏதுன்னு கேக்குறீங்க? உங்களுக்கு கொஞ்சம் கூட மேனஸ் இல்லையா? அகில், ஏன்டா கோவப்படுற? வெண்பா பாரதியோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். அந்த உரிமையில தானடா கேக்குறா. பாரதிக்கு இன்னொரு தடவை டெஸ்ட் எடுக்கிறதுக்கு தான் நாங்க அவசரமா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்கோம். என்ன ஆண்டி சொல்றீங்க? இன்னொரு தடவை டெஸ்டா? அதான் ஏற்கனவே 2 தடவை டெஸ்ட் எடுத்தாச்சு. எடுத்தாச்சுமா, ஆனா எங்க யாருக்குமே அதுல நம்பிக்கை இல்ல. அதனால எங்களோட திருப்திக்கும் நம்பிக்கைக்கும் கடைசி ஒரு தடவை டெஸ்ட் எடுத்துலான்னு பாரதிய கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு இருக்கோம். ஓ, சரி, அப்போ நம்ம ஹாஸ்பிடலுக்கே போலாமே. எதுக்கு வெளியில ஒரு ஹாஸ்பிடலுக்குலாம் போய் டெஸ்ட் எடுக்கணும்? வேணாமா, நம்ம ஹாஸ்பிடல் வேண்டாம். ஏற்கனவே நம்ம ஹாஸ்பிடல் டெஸ்ட் எடுத்திருக்கான். மறுபடியும் போய் இன்னொரு முறை டெஸ்ட் எடுத்தா அது அசிங்கமா இருக்கும். அதுவும் இல்லாம பாரதிக்கு மெடிக்கல் கவுன்சில்ல சஸ்பென்ஷன் ஆர்டர் கொடுத்திருக்காங்க. இப்போ ஹாஸ்பிட்டல் போனா இவன் ட்ரீட்மெண்ட் எடுக்க வந்திருக்கானா ட்ரீட்மெண்ட் கொடுக்க வந்திருக்கானான்னு எல்லாருக்கும் சந்தேகம் வரும். அது வேண்டாம். நான் நுங்கம்பாக்கத்துல ஏற்கனவே ஒரு ஹாஸ்பிட்டல்ல பேசிட்டேன். அங்கதான் நாங்க இப்ப போயிட்டு இருக்கோம். நாங்க அங்கேயே பாத்துக்கிறோம். ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை. ஓ, நான் உன்னை சொல்லவா அங்கிள்? ஒருவேளை நான் சொல்றது உங்க எல்லாருக்கும் கோபம் கூட வரலாம். ஒரு ஃப்ரெண்டா இந்த செகண்ட் பாரதியோட நிலைமைய நினைச்சு பார்த்தா எனக்கே ரொம்ப பாவமா இருக்கு அங்கிள். பாவம் அங்கிள், அவன் ஒரு ஆம்பளை. அவனை திரும்ப திரும்ப குழந்தை பிறக்குமா பிறக்காத டெஸ்ட் பண்ணுவோம் வா வான்னு கூப்பிடுற ஒவ்வொரு வாட்டியும் அவனுக்கு எவ்வளவு வலிக்கும் அங்கிள். ஏற்கனவே 2 தடவை டெஸ்ட் எடுத்த விஷயம் டாக்டர்ஸ் மத்தியில அரசல் புரசலா அப்படி இப்படின்னு தெரிஞ்சிருக்கு. இதுல இன்னொரு தடவை இப்ப டெஸ்ட்னு கூட்டிட்டு போறீங்க. இதுவும் எப்படியும் தெரியதானே போகுது. கூட இருக்க சக டாக்டர்ஸ் எல்லாம் இவனை எப்படி அங்கிள் பாப்பாங்க? அப்புறம் இதை வச்சு அவனை கிண்டல் பண்ண மாட்டாங்களா? சரி, வெளியே மத்தவங்க சொல்றதெல்லாம் விடுங்க. முதல்ல பாரதியை யாராச்சும் நினைச்சு பாத்தீங்களா? அவனுக்கு எவ்வளவு பெயின்ஃபுல்லா இருக்கும். திரும்ப திரும்ப நீங்க நினைச்ச நேரத்துல அவனை கூட்டிட்டு போய் டெஸ்ட் எடுத்துட்டு இருந்தா இவனை எலியா பூனையா? வெண்பா, இங்க பாரு, தேவையில்லாம பேசிட்டு இருக்காது. இது எங்க பர்சனல் விஷயம். தேவையில்லாம நீ தலையிடாத. தெரியும் அங்கிள், இது எனக்கே தேவையில்லாததுதான். ஆனா கண்ணு முன்னாடி என்னோட ஃப்ரெண்ட் அவமானப்படுறத என்னால பாத்துட்டு இருக்க முடியல. இப்போ பாரதிய சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. மீடியாக்காரங்க ஏற்கனவே டாக்டர் பாரதி எதனால குடிச்சிட்டு இப்படி கலாட்டா பண்ணாருன்னு ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க காதுக்கு மட்டும் இது போச்சுன்னு வைங்க, வீட்டுக்குள்ள நடக்கிற ஒரு பிரச்சனை உலகத்துக்கே தெரிஞ்சிரும். அதெல்லாம் தேவையான யோசிச்சு பாருங்க. நீங்க எல்லாருமே சேர்ந்து அவனை எமோஷனலா பிளாக்மெயில் பண்றீங்க. இது ரொம்ப தப்பு அங்கிள். இப்படி குடும்பமா சேர்ந்து நீங்க எல்லாருமே அவனை ரொம்ப காயப்படுத்துறீங்க. இத்தனைக்கும் பாரதி 1க்கு 2 தடவை டெஸ்ட் எடுத்து காமிச்சிட்டான். அப்படி இருந்தும் அவனை நம்பாம திரும்ப திரும்ப டெஸ்ட் எடுன்னா எத்தனை தான் எடுக்கிறது? பாரதி பாவம் இல்லையா? நிஜமாவே நான் அவனுக்காக வருத்தப்படுறேன். ஏற்கனவே நான் சொல்றதை என் ஃபேமிலில யாருமே நம்ப மாட்டாங்கன்னு அவன் எவ்வளவு தெரியுமா ஃபீல் பண்ணிருக்கான்.
நான் உண்மையிலேயே அவனுக்காக வருத்தப்படுறேன். நான் சொல்றதை என் ஃபேமிலில இருக்க யாருமே நம்ப மாட்டாங்கன்னு அவன் எத்தனை தடவை என்கிட்ட சொல்லி வருத்தப்பட்டிருக்கான் தெரியுமா? இதுல திரும்ப திரும்ப அவனை டெஸ்ட் எடுக்க வச்சு டார்ச்சர் பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. அதுவும் அந்த கண்ணமாவுக்காக இவைய இவ்ளோ தூரம் இவனை நிரூபிச்சிட்டு இருக்கணும். வெண்பா, நீ லிமிட்ட மீறி பேசிக்கிட்டு இருக்க. இதுக்கு மேல பேசுறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. இல்லம்மா, எனக்கு தெரிஞ்சு வெண்பா பேசுனது சரிதான். அவ கரெக்டா தான் பேசுனா. நான் என்ன எலியா பூனையா லேபுக்கு கூட்டு போய் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு? நானும் ஒரு மனுஷன் தானே. இவ்வளவு வருஷமா உங்க எல்லார்கிட்டயும் சொல்லாம மறைச்சிருக்கேன்னா அது எனக்கு எவ்வளவு தர்ம சங்கடமான விஷயமா இருக்கும். இப்ப அதே விஷயத்தை டெய்லி டிஸ்கஸ் பண்றீங்க. என்ன உட்கார வச்சு டெய்லி பேசி பேசி டார்ச்சர் பண்றீங்க. எனக்கு எவ்வளவு வலியா இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? என்னடா இப்படி பேசுற? நீ தானே டெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒத்துக்கிட்ட. அதுக்கப்புறம் தானே கிளம்பி வந்த. ஆமாமா, கிளம்பி வந்தேன். நான் என்ன ஆசைப்பட்ட கிளம்பி வந்தேன். உங்க எல்லாரோட தொந்தரவு தாங்க முடியுமா? வேற வழி இல்லாம ஓகே சொன்னேன். சரிடா, உனக்கு ஆசை இல்ல, நாங்கெல்லாம் தொந்தரவு பண்ணதுனாலதான் நீ வரேன்னு ஒத்துக்கிட்ட. அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப கிளம்பிட்டோம்ல, போய் ஹாஸ்பிட்டல்ல செக்அப் பண்ணிட்டு வந்துடலாம். முடியாதுப்பா. எனக்குன்னு ஒரு டிக்னிட்டி இருக்கு. உங்க டார்ச்சருக்கு பயந்து இந்த ஒரு தடவை நான் ஓகே சொன்னா அப்புறம் இதையே நீங்க அடிக்கடி பண்ண சொல்லுவீங்க. என்னால முடியாதுப்பா. இப்ப என் ஃப்ரெண்ட் அவளுக்கு தோணுது இந்த டெஸ்ட் எடுத்தா எனக்கு ஒரு அசிங்கம்னு. ஆனா உங்க யாருக்குமே அது தோணல. என் நிலைமையில இருந்து என் நல்லதுக்காக யோசிக்க உங்க யாருக்கும் நேரமும் மனசும் இல்லல்ல. உங்க யோசனை எல்லாம் கண்ணம்மா ரொம்ப நல்லவன்னு நிரூபிக்கணும். அதானே? அதுக்கு நான் ஆள் இல்ல. போடா. அப்பாடா, இவனை இந்த முடிவு எடுக்க வைக்கிறதுக்குள்ள நம்ம யோசிச்சு எவ்வளவு டயலாக் பேச வேண்டியதா இருக்கு. இப்ப சுத்தி நிக்கிற இவனுங்க 4 முழத்துக்கு வசனம் பேசுவானுங்களே. சரி, சமாளிப்போம். இப்போ உனக்கு திருப்தியா? திருப்தியா வெண்பா? அவனை இந்த டெஸ்ட் எடுக்க சம்மதிக்க வைக்க நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம். நீ என்னமோ அசால்ட்டா வந்து அவன் மனச மாத்தி அனுப்பி வைக்கிற. இதுக்குதான் வந்தியா? உண்மையை சொல்றதா இருந்தா இதுக்குதான் ஆண்டி வந்தேன். ஆனா உங்க முன்னாடி சொல்ல முடியாது. சொல்லு வெண்பா, இதுக்குதான் வந்தியா? இல்ல ஆண்டி, நான் சும்மா தான் வந்தேன். அதான் சொன்னனே, மெடிக்கல் கவுன்சில் சஸ்பென்ஷன். அதான் வந்ததுன்னு சொல்லிட்டீங்களே, அதோட கிளம்ப வேண்டியதானே? எதுக்கு தேவையில்லாம எங்களோட குடும்ப விஷயத்துல மூக்க நுழைக்கிறீங்க? இந்த விஷயத்துல உங்களை யாரு கருத்து சொல்ல சொன்னா? இது முழுக்க முழுக்க ஏன் குடும்ப பிரச்சனை. இதுல கருத்து சொல்றதுக்கு நீ யாரடி? ஆண்டி, சொல்லு, நீ யாருன்னு.
இல்லாம எப்ப பார்த்தாலும் ஏன் குடும்ப விஷயத்துல உள்ள வந்துட்டே இருக்க? நீ பாரதியோட ஃப்ரெண்டுன்னா அந்த லிமிட்டோட இருந்துக்கணும். நீ என்ன சொன்ன? நாங்க அவனை எலி பூனை மாதிரி நடத்துறோமா? எப்படி நீ அந்த வார்த்தையை சொல்லலாம்? எவ்வளவு திமிரடி உனக்கு? பெத்தவங்க எங்களுக்கு இருக்கிற அக்கறையை விட உனக்கு பாரதி மேல அதிக அக்கறை வந்துருச்சோ? ஏய், வெளியில போ முதல்ல. நிக்காத, கிளம்பி போடி. ஏங்க சொல்றது காதுல வெளியா? வீட்டை விட்டு வெளியே போங்க. தயவு செஞ்சு வீட்டு பக்கமே வந்துடாதீங்க. ப்ளீஸ் போங்க. ஏமா இவ்வளவு டல்லா இருக்கீங்க? ஏண்டா உன் அண்ணன் வாழ்க்கையில இப்படி எல்லாம் நடக்குது? அவன் கோவப்படுற ஆளோ சந்தேகப்படுற ஆளோ எல்லாம் கிடையாது. நான் அவனை அப்படி வளர்க்கல. ஆனா அவன் இன்னைக்கு பேசுற விதம், நடந்துக்கிற விதம் எல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அகில். அவன் சின்ன வயசுல இருந்தே ரொம்ப டிசிப்ளின்டான பையன்டா. பாரதி எது செஞ்சாலும் அது சரியா தான் இருக்கும்னு எல்லாரும் நம்புற மாதிரி செய்வான்டா. டாக்டருக்கு படிக்கணும்னு ஆசைப்பட்டு மெரிட்ல பாஸ் பண்ணா. கல்யாணம்னு சொன்னப்போ வேண்டவே வேண்டான்னு சொன்னா. அப்புறம் அவனே ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்லி கண்ணம்மாவை கல்யாணம் பண்ணிட்டு வந்து நின்னா. முதல்ல எனக்கு பிடிக்கலனாலும் போக போக நான் கண்ணம்மாவை ஏத்துக்கிட்டேன். அவ வயித்துல ஒரு குழந்தை உருவாகி எல்லாம் சரியா போயிட்டு இருந்தப்போ திடீர்னு இவன் மனசுல சந்தேகம் வந்து மொத்த குடும்பமும் இப்படி நிம்மதி இல்லாம ஆயிடுச்சுடா. சரி, ஒரு டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டா எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு கிடைச்சிடும்னு நினைச்சு அவனை கெஞ்சி கூத்தாடி அவனை சம்மதிக்க வச்சா இந்த பெண்பா வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டாளேடா. இங்க இருந்துதான் வந்தாளோ. ஒரு 5 நிமிஷம் அவ லேட்டா வந்திருந்தாலும் நாம பாரதியை கூட்டிக்கிட்டு அப்பவே கிளம்பி இருக்கலாம். நேரா வந்து என்னென்னமோ பேசி அவன் மனச கலைச்சிட்டாளேடா. அவ இந்த மாதிரி பண்ணுவான்னு தெரிஞ்சிருந்தா அவ உள்ள நுழையும் போதே அவளை விரட்டி விட்டுட்டு நம்ம கிளம்பி போயிருக்கலாம்டா. நம்ம கிட்டே வந்து நம்ம பாரதிய எலி மாதிரி நடத்துறோம், பூனை மாதிரி நடத்துறோம்னு எவ்வளவு கொச்சையா பேசிட்டு போயிட்டாடா. அத நினைக்க நினைக்க மனசெல்லாம் ரொம்ப ஆதங்கமா இருக்குடா. என்னால முடியலடா. இவ மட்டும் வீட்டுக்கு வராம இருந்திருந்தா இந்த ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் இன்னைக்கே நாம ஒரு முடிவு கட்டி இருக்கலாம்டா. நீங்க சொல்றது கரெக்ட் தான்மா. நீங்க இப்படி நடந்துருச்சேன்னு வருத்தத்துல இருக்கீங்க. ஆனா என் மனசுல என்ன இருக்குன்னு சொல்லுமா? நான் வெண்பா மேல செம கோவத்துல இருக்கேன்மா. யாருமா அவ? நம்ம வீட்டுக்குள்ள வந்து நம்ம குடும்ப விஷயத்துல தலையிட்டு இதெல்லாம் பேசுறதுக்கு அவளுக்கு என்னமா ரைட்ஸ் இருக்கு? அவளை அப்ப பேசவே விட்டுருக்க கூடாதுமா. முதல் வார்த்தை பேசும்போது அவளை தடுத்து நிறுத்தி அவளை வெளியே அனுப்பிச்சிருக்கணும். அவளை பேச விட்டதுதான் நம்ம தப்பே. நாக்குல விஷத்தை வச்சுக்கிட்டு என்னென்ன பேசிட்டா? பாரதிக்கு குறை இருக்கிறது வெளியே தெரிஞ்சிரும்னு மீடியால வந்துரும்னு நமக்கே பயம் காட்டுறாவ. இவளே 4 பேருக்கு போன் பண்ணி சொன்னாலும் சொல்லுவோம். அகில், ஆமாமா, எனக்கு அவளை பார்த்தாலே சுத்தமா பிடிக்கல. அவகிட்ட ஏதோ ஒரு பெரிய தப்பு இருக்கு. அன்னைக்கு அண்ணி பிரச்சனை நடந்து வீட்டை விட்டு கிளம்பி போனாங்க பாத்தீங்களா? அன்னைக்கே வெண்பாவை இந்த இடத்துல இருக்க விட்டு கூடாது. எங்க குடும்ப விஷயம் பேசிட்டு இருக்கோம், உனக்கு இடம் இல்லைன்னு சொல்லி அவளை வெளியே அனுப்பிச்சிருக்கணும்.
பாரதியோட ஃப்ரெண்டுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அவளை விட்டேன். இப்ப வந்து என்ன காரியம் மட்டும் போயிருக்கா பாத்தீங்களா? நம்ம எல்லாரும் இருக்கும்போதே பாரதி இப்படி ஏத்தி விடுறா. கண்ணமணியை பத்தி தப்பு தப்பா பேசுறான்னா நம்ம இல்லாதப்போ பாரதி கிட்ட என்னென்ன ஏத்தி விடுவா. எனக்கு என்ன தோணுதுன்னா, பாரதிய மனசு மாறாம தடுக்க வைக்கிறதே இவ்வளவுதாமா இருக்கும். ஆமாம்மா, இல்லைன்னா டெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லி கிளம்பி வந்தவன் இவ பேச்சுக்கிட்டு எதுக்குமா போனோம்? நம்மளை விட பாரதி மேல அவளுக்கு என்ன அவ்வளவு அக்கறை? ஃப்ரெண்டுனா அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. ஏன் எனக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸே இல்லையா? இன்னைக்கு நீங்க அவளை திட்டி வெளியே போக சொன்னீங்கல்ல, இது நம்ம என்னைக்கோ செஞ்சிருக்கணும். இப்ப கூட பாரதியை பார்த்து டெஸ்ட் எடுக்கலாம் வாடான்னு கூப்பிட்டு பார்த்தேன். இனிமே டெஸ்ட் அது இதுன்னு எந்த காலத்துல என்கிட்ட வந்து நிக்காதீங்க. அப்படி அதைத்தான் திரும்ப திரும்ப பேசுவீங்கன்னா நான் வீட்டை விட்டு வெளியே போயிடுவேன்னு சொன்னேன். இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த வெண்பாதாமா. எனக்கு அவன் மூஞ்சி பார்த்தாலே பிடிக்கவே இல்லம்மா. டேய், என்னடா இப்படி எல்லாம் சொல்ற? ஆமாம்மா, சில பேரை பார்த்தாலே அவங்க மனசுல இருக்கிற வஞ்சகம் முகத்துல தெரியும். இவ அப்படிப்பட்ட ஒருத்தி தான். அவ கிட்ட வந்தாலே ஒரு நெகட்டிவ் எனர்ஜி தம்மா வருது. எனக்கு அவளை சுத்தமா பிடிக்கலமா. இதே மாதிரி நம்ம கண்ணம்மா அன்னைக்கு டிரைவர் வேலை பார்க்க துர்கான்னு ஒருத்தன் வந்தான். அவன் வந்தப்ப கூட இதே நெகட்டிவ் எனர்ஜியை தான் நான் ஃபீல் பண்ணேன். அதனாலதான் அவனை கூப்பிட்டு ஆதார் கார்டு இருக்கா லைசன்ஸ் இருக்கான்னு செக் பண்ண. ஆமால. ஏய், நடந்த பிரச்சனையில அவனை மறந்துட்டேன்டா. அவன் அடிபட்ட ஹாஸ்பிட்டல்ல இருந்தானே, அவனுக்கு என்னடா ஆச்சு? தெரியலமா, நான் ஹாஸ்பிட்டல்ல விசாரிச்சப்போ டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டான்னு சொன்னாங்க. சரி, அவனை விடுங்கம்மா. இந்த வெண்பாவை நம்ம ஹாஸ்பிட்டல்ல வேலைக்கு வச்சுக்கணுமாமா? அவளை வேலையை விட்டு ஃபர்ஸ்ட் தூக்குங்கம்மா. அவ ஹாஸ்பிட்டல் வந்தா பாரதி கிட்ட ஏதாவது பேசி இவன் மனசை மாத்த விடாம ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பான். சரி அகில், யோசிப்போம். ஆனா நீ சொல்றதும் சரிதான். அந்த வெண்பா தப்பானவதாண்டா. அவ என்கிட்டயே எத்தனையோ பொய் சொல்லிருக்கா. அவளை இனிமே நாம எதுக்காகவும் நம்ப கூடாதுடா. பாரதியை அவ கூட பழகாம தடுக்கணுமா? அவ ஃப்ரெண்ட்ஷிப்பே கட் பண்ணணும். அப்பதான் நம்ம குடும்ப பிரச்சனை சரியாகும்னு எனக்கு தோணுது. சரிடா, விடு, அதை நம்ம பார்த்துப்போம். இருவன்பா, எப்படியும் ஒரு நாள் இவகிட்ட சிக்குவேன். அன்னைக்கு இருக்கு உனக்கு. என் மீது அன்பு கொண்டு அத்தைக்கு கண்ணம்மா எழுதுவது. நீங்க எப்படி இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா நான் இல்லாம கஷ்டப்படுவீங்கன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியும். உங்க நிலைமை புரிஞ்சும் பக்கத்துல இருந்து ஆறுதல் சொல்ல முடியாத துர்பாக்கியசாலியா நான் இருக்கேன். என்ன நீங்க மன்னிப்பீங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனா இங்கிருந்து இந்த நிமிஷம் உங்க காலை மானசீகமா வணங்கி மன்னிப்பு கேட்டுக்கிறேன். கவலைப்படாதீங்க அத்தை. கண்ணம்மா தோத்து போயிட மாட்டா. உங்களை பெருமைப்படுத்துற மாதிரி இந்த உலகத்துல வாழ்ந்து காட்டுவா. இது நான் உங்களுக்கு செய்யற சத்தியம் அத்தை. என்றும் அன்புடன் கண்ணம்மா.
இன்னைக்கு உடனே அனுப்பணும். ஃப்ரம் அட்ரஸ் எழுதலீங்களா? இல்ல, நான் வெளியூர். இந்த அட்ரஸ் காமிச்சிருங்களேன் ப்ளீஸ். சரிங்க, ஓகே. ₹30 கொடுங்க. இந்தாங்க. ஓகேம்மா, நாங்க அனுப்பிடுறோம். தேங்க்யூ. சொல்லுங்கம்மா, என்னம்மா வேணும்? சாத்துக்குடி ஜூஸ் கொடுங்க. சரி. ஐஸ் இல்லாம. அண்ணா, காசு இந்தாங்க. ஒரு பொம்பளை, அதுவும் புள்ளத்தாச்சி பொம்பளை நம்மள இத்தனை நாளா சுத்தல்ல விடுறாளடா. நாமெல்லாம் ரவுடின்னு சொல்றதுக்கு வெக்கமா இருக்குடா. ஆமா பாபு, நீ முத நாளே வேலையை முடிச்சிருப்பேன்னு நினைச்சேன். முடிச்சிருக்கலாம் தான்டா. அந்த துர்கா வர நடுவுல வந்து பெரிய ஹீரோ மாதிரி சீனை போட்டான் இல்ல, அன்னைக்கு அவ கதையை நான் காலி பண்ணிடுவேன். கண்ணம்மா முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் போட்டு தள்ளிட்டு அடுத்த வேலையை பார்க்க போனோம்டா. இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் இந்த மொக்க வேலையை நாம செஞ்சுட்டு இருக்க முடியும்? சில்லறை வாங்கிட்டு போமா. ஏமா சொல்ல சொல்ல கேட்காம போற. ஏமா புள்ளத்தாச்சி பொண்ணு ஒன்னதாம்மா, சில்லறை வாங்கிட்டு போமா. கண்ணம்மா தாண்டா. நில்லுமா, யார் மணி? அக்கா, என்னை யாரோ துரத்திட்டு வராங்க. ப்ளீஸ், நான் ஒளிஞ்சுக்கிறேனே. டேய் வாடா. அக்கா, இந்த சைடு கர்ப்பமான பொண்ணு போனது ஏதாவது பாத்தீங்களா? இல்லையப்பா, அப்படி யாரும் வரலையே. அக்கா, இந்த சைடு தான் வந்த மாதிரி இருந்துச்சு. நல்லா பார்த்து சொல்லுக்கா. ஏன்பா, இது ஏன் கடை. காலையில இருந்து இங்கதான் வியாபாரம் பார்த்துட்டு இருக்கேன். ஆளு வரதும் போறதும் எனக்கு தெரியாதா? கிளம்பு பாணி. அப்படி யாரும் இங்க வரல.
வியாபாரத்தை கெடுக்காதீங்க. முதல்ல இங்க இருந்து போங்க. ஏய் வாடா. மா அவனுங்க போயிட்டானுங்க, நீ வா. யாருமா அவனுங்க? வயிற்றுப்புள்ளக்காரின்னு கூட பார்க்காம துரத்திக்கிட்டு வரானுங்க. ரொம்ப நன்றிக்கா, நான் வரேன். பாத்துமா, அவனுங்க கண்ணுல பற்றாத. பார்த்தா கொலகார பயலுக மாதிரி தெரியுது, பார்த்து கவனமா போ.